தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பை தொடங்கியுள்ள நிலையில் 3 மணி நேரம் அறிவிப்புகள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு மக்களை சந்தித்து அதன் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கும் மக்கள் பெருமளவில் கூடாமல் இருப்பதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை அறிவிப்பு மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றிக் கழகத்தை இந்தியா கூட்டணிக்கு இணைந்து செயல்படுவதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் அழைப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் விஜய் அவர்களால் 2026 சட்டமன்றம் முற்றிலுமாக மாறுபடும், ஆட்சியே மாறக்கூடிய வகையில் விஜய் அவர்களது பக்கம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஸ்டாலினுக்கு